பவித்ரா வணக்கம். நெல்லை மாவட்டத்தில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய சோக சம்பவம் தற்போது நிகழ்ந்துள்ளது. 3 மாணவர்கள் 12ஆம் வகுப்பு படிக்கும் 17 வயதான கொங்காந்தான் பாறை பகுதியைச் சேர்ந்த ஆண்ட்ரூஸ், ஜோதிபுரம் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் மற்றும் நிகில் ஆகிய 3 மாணவர்கள் வெள்ள நீர் கால்வாயில் மூழ்கி இறந்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகி உள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மேலத்திடியூர் பகுதியில் உள்ள வெள்ள நீர் கால்வாயில், தாமிரபரணியின் உபநதி வெளியே செல்லும் வெள்ள நீர் கால்வாயில் குளிக்க சென்ற 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 பேர் நீரில் மூழ்கி இறந்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. பவித்ரா, இந்த 3 பேரும் அருகில் உள்ள பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார்கள். நண்பர்கள், மூவருக்கும் 17 வயது ஆகிறது. டக்கரம்மாள் புறத்தைச் சேர்ந்த 17 வயதான மைக்கேல், கொங்காந்தான் பாறை பகுதியைச் சேர்ந்த 17 வயதான ஆண்ட்ரூஸ், ஜோதிபுரம் பகுதியைச் சேர்ந்த 17 வயதான அருண்குமார் ஆகிய 3 பேரும் வெள்ள நீர் கால்வாயில் விழுந்து உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதில் ஆண்ட்ரூஸ் மற்றும் அருண்குமார் ஆகிய 2 மாணவர்கள் தற்போது சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். மைக்கேல் என்ற மாணவர் தேடும் பணி தீயணைப்பு படை வீரர்களால் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பவித்ரா, திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய சோகத்தினை இன்று ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிகழ்வு. வெள்ள நீர் கால்வாய் என்பது தாமிரபரணி ஆற்றங்கரையில், தாமிரபரணி ஆறில் வெள்ள நீர் காலங்களில் அதிகமாக வெளியேறும் உப நீரை வெள்ளங்குழி என்ற பகுதியில் இருந்து திசையன்விளை பகுதிக்கு கொண்டு செல்லும் ஒரு திட்டமாகும். இந்த திட்டப்பணிகள் 99% முடிவடைந்து உள்ளன. தற்போது வெள்ள நீர் எதுவும் அதில் பாயாத நிலையில் அந்த வெள்ள நீர் கால்வாயில் தேங்கி இருந்த தண்ணீரில் குளிக்க சென்ற இந்த 3 மாணவர்களும் மூழ்கி இறந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிய வந்துள்ளது. பவித்ரா, இந்த 3 மாணவர்களும் இன்று அவர்களது உறவினர் ஒருவருடைய புதுமனை புகுவிழா நிகழ்வுக்காக வந்ததாகவும், வந்த இடத்தில் மதியத்திற்கு மேல் இந்த வெள்ள நீர் கால்வாயில் குளித்து விட்டு செல்லலாம் என வந்தபோது இந்த விபத்தில் சிக்கி நீரில் மூழ்கி இறந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகி உள்ளது. 2 சடலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் பேட்டை மற்றும் சேரன் மகாதேவி மற்றும் திருநெல்வேலி பகுதியிலிருந்து தீயணைப்பு படை வீரர்கள் விரைந்து வந்து மற்றொரு மாணவரின் உடலை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தகவல் அறிந்து 108 ஆம்புலன்ஸ் மற்றும் காவல்துறையினர், மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வருவாய்த்துறையினர் அனைவரும் அந்த இடத்தில் குழுமி இருக்கின்றனர். தொடர்ந்து 3வது மூழ்கிய மாணவரை தேடும் பணி தொடர்ந்து நடந்து வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இதுவரை கடந்த 2 மாதங்களில் குறைந்தபட்சம் 10 பேர் நீரில் மூழ்கி இறந்துள்ளனர். நேற்று முன்தினம் கூட இதேபோல் ஒருவர் நீரில் மூழ்கி இழந்துள்ளார். தொடர்ந்து இதுபோன்ற நடக்கும் நிகழ்வுகள் மக்கள் மத்தியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. பவித்ரா.